சுடிதார் தைச்சிருக்கோம். அந்த சுடிதாரில் வந்து ஓப்பன் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி தைக்கணுன்றது பாருங்கள். இதை இந்த மாதிரி இது மாதிரி பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து கரெக்டாக இந்த அளவு வந்து இதை பாருங்கள் எவ்வளோ மடிக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளியராக இங்கே பாருங்கள் இந்த அளவு தான் மடிக்கணும். ஏன்னா சைடு ஓப்பன் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதனால் நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இங்கே மடிக்கிறோன்னா இங்கே மடிச்சுக்கணும். கிட்ட மடித்தோன்னா தான் இந்த முறுக்கல் வரும். ஓகேவா? அதை பாருங்கள் அப்படியே ஓரமாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம எங்கே படித்தோம் அது வரைக்கும் அடிச்சுட்டு நிப்பாட்டுறோம். ஓகே, நீடில் நிப்பாட்டுறீங்க. இப்போ திருப்பி இங்கே வந்து அதை பாருங்கள் அதே அளவு திருப்பி டபுள் ஃபோல்டிங் அழகாக எவ்வளவு மடிக்கிறோமோ அவ்வளவு. ஏன்னா அது குட்டியாக மடிச்சோன்னா முறுக்கல் வரும்டா. இது வந்து ஒரு டாக்டிஸ் நமக்கு, புரியுதா? இதெல்லாம் யாரும் வந்து ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பச்சை அடிச்சிடுங்க அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வருதுன்னு? அப்புறம் திருப்பிங்க அது முடிச்சிட்டோம். திருப்பியும் பாருங்கள் இங்கே கரெக்டாக அதே அளவு. அந்த மாதிரி நம்ம வந்து புடவை ஓரம் அடிக்கும் போதும் சரி, எதையாச்சும் ஓரம் அடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணோம்னா அது பாருங்கள். இப்போது அந்த சைடுக்கு மேலே நம்ம போகிறோம், அப்படியே போகிறோம். அது பாருங்கள் அதுக்கு மேலே அப்படியே 1 இன்ச்சு மேலே போங்க. கரெக்டாக அந்த எட்ஜு 1 இன்ச்சு மேலே போங்க. சரியா? போயிட்டு ஊசி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடியில் இருக்கிற துணியை கிளியராக இதை பாருங்கள். தெரியுதா? இந்த அடியில் இருக்கிற துணி கிளியராக இழுத்துக்கணும். இழுத்துட்டு திருப்பி அதே மாதிரி மடிங்க. அடியில் துணி இருக்கக்கூடாது. இப்போ இது குறுக்கால குறுக்கு கட்டுறதுன்னு இதை குறுக்கு கட்டுங்க. ஓகே, கரெக்டாக மடிச்சுட்டு இந்த பக்கம் அடிக்கிறது ஈஸி குழந்தைங்களா, அந்த பக்கம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது கூட வந்து அதுக்கு தான் சொல்கிறத பாருங்கள். அதே அளவு மடிங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் மடிச்சுன்னா அடிச்சு முடிச்சுட்டானா அவ்வளோதான். திருப்பியும் வந்து நிப்பாட்டிடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நிப்பாட்டிடுங்க. திருப்பியும் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு போனீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக வராது. ஓகேவா? நம்ம ஸ்லோவாக பண்ணாலே சூப்பராக பண்ணிக்கலாம். மூணு ஸ்டெப் அவ்வளோதான். 3 மாதிரி மடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா ஏதாச்சும் முறுக்கல் வந்ததா? இது தைக்கிறதுக்குள்ளார பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பிக்கிட்டு அப்படியே சைட் இந்த ஓரம் அப்படியே இங்கே வந்து வீ-ஷேப் படிச்சிடும். ஊசி இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டோம்னா அவ்வளோதான். சைடு ஓப்பன். இது மாதிரி அடித்தோம்னா இந்த சைட் போடும்போது பியூட்டியாக இருக்குண்டா. இல்லைன்னா ஒரு மாதிரி சுருட்டிகிட்டு இருக்கும். அதனால் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? நீட்டாக முறுக்கல் இல்லாமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு ஓப்பன் அடிக்கிற மெத்தட். தேங்க்யூ.